ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி இருக்கீங்க, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக் ஃபீல்ட்லேயும் போகலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்லேயும் போகலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கான நீடு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ், டிஜிட்டல், ஏஐ எல்லாமே வந்தாலும் நம்ம ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது மேனுவலுக்கான அந்த எஃபர்ட் அண்ட் எஃபிஷியன்சி நம்ம கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வொக்கேஷ்னல் குரூப் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிகாம்னா பிகாம், சிஏ, பிஏ, பியூர் பிகாம் எடுத்து நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். அதில் நீங்கள் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணலாம். ஸோ சில கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டுமே ஒரே பர்சன் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். அண்டு எம்பிஏவில் வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து மேனேஜ்மெண்ட் ரோல் நீங்கள் பண்ணலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் சிஸ்டம்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடும் எம்பிஏ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுலையும் நிறையா வொக்கேஷன்கள் இருக்குது. பிபிஎம் எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஏ எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். பிகாமே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏஐ அண்ட் டிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸும் மெச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், ஐடி ஃபீல்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து இனி எப்படி இருக்க போகுது பார்த்திங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜின்னு மாறிடும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிங்கிற மாதிரி உங்களுக்கு மாறிடும். நம்ம பேசுகிறது நம்மளோட டேட்டா. நான் உங்களுக்கு இப்போ பேசிகிட்ருக்கேன், ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு சில கண்டென்ட் எடுத்து அதுலேருந்து சில தரவுகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இனி ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ ஏஐயில் மெஷின் லாங்குவேஜ் அண்ட் ஏஐ ப்ளஸ் மெஷின் லாங்குவேஜ், ஏஐ ப்ளஸ் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறேன். மோரோவர் சைபர் செக்யூரிட்டி ஆல்சோ ரொம்ப நல்ல ஃபீல்டாக தான் இப்போ இருக்க போகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா டேட்டா எல்லாமே நம்ம வந்து முன்ன மாதிரி இண்டிவிஜுவல் சர்வர்ஸ் வாங்கி எந்த ஒரு கிளைண்ட்டும் வந்து இண்டிவிஜுவல் சர்வரில் வந்து பே பண்ணி யாரும் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. எல்லாமே க்ளவுட் அப்படிங்கிற ஒரே பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸல் ஷீட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷீட் ஒரு மிஷினில் வச்சுருக்கோம். அந்த மிஷினில் இருக்கிற எக்ஸல் ஷீட்டோட டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு மெயிலாக அனுப்பிச்சா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா என்னோடய மிஷினில் ஒரு காப்பியும் உங்களோட மிஷினில் ஒரு காப்பியும் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை ஷேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்துட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க கூகுள் ஷீட்டில் நீங்கள் ஒரு டேட்டா எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் மெமரி ஸ்ட்ரீம் எடுத்து ஒரு சிஸ்டமில் சேவ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுட்டு அதை எவ்வளோ பேர் வேணாலும் கன்சியூம் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கிற டெக்னாலஜிஸ் தான். ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் சொல்யூஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து நம்ம க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து டேட்டா கன்சியூம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுத்துக்காது, மெமரி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லவே தேவையில்லை. நர்சிங்காக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஹியூஜ் டிமாண்ட் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் எனக்கு டிஎஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்த மேம் வந்து லாவண்யா அவங்க பேர். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிஜி படிக்கிறீங்க, பிசிஏ தான் படிச்சிருந்தேன், நீங்கள் பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா
பிசிஏக்கு அப்புறம் எம்சிஏ படிக்கிறீங்க, இல்லை என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் அதை எடுத்து படிங்க. இல்லை நான் படிக்க போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஃபேமிலி தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு சீட்டை வேறு யாருக்காவது விட்டு தரலாம். அந்த படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் அந்த சீட் கிடைக்காம ஏங்கிட்டுருப்பாங்க. ஸோ எஜுகேஷனை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் அவங்க எல்லாருக்கும் ஆஃபர் வந்தபோது அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அந்த ஆஃபரை வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வேலைக்கே போக மாட்டேன், லைஃப் லாங் வேலைக்கே போக மாட்டேன், நீங்கள் செட்டில்டு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாதீங்க டைம் பாஸ்க்காக அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது பண்ண தான் போகிறோம், இது மூலிமா நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம இது எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படிங்கும்போது நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கான சீட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறது தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ எனக்கு அந்த மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எஜுகேஷன் சைடு. அவங்க செமினார் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு பர்டிகுலர் பார்ட் சூஸ் பண்ணி நான் செமினார் எடுத்தேன். பயந்துக்கிட்டே எடுத்தேன். இங்கிலீஷில் பேசணும், ஏன்னா படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான். காலேஜில் தான் எல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ். எல்கேஜிலேருந்து 3rd வரைக்கும் மெட்ரிக். அதுக்கப்புறம் காலேஜில் கிடச்ச எக்ஸ்போசர் தான். அண்ட் அவங்க எடுக்க சொல்லும்போது பயந்துக்கிட்டே எடுத்தேன். சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். அது ரிலேட்டடாக எனக்கு ஆன் கேம்பஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் அப்போ அதை வந்து நான் சொன்னேன். அதனாலேயே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. நான் ரெஷ்யூம்லேயும் டேட்டா பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த விஷயத்துக்கும் முன்னாடி அப்போ நடந்துகிட்ருக்க விஷயம் கிடச்சிட்ருக்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இது தப்போ, இது இப்படி போயிடக்கூடாதோ அப்படின்னு நினச்ச விஷயத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது குட் கர்மாவாக இருந்தாலும் சரி, பேட் கர்மாவாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லேயும் ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை ரிலேட் பண்ண மாட்டாங்க, லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. பட் ஒரு சிலர்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி நடக்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அண்டு முன்னாடி நம்ம ஃபீல் பண்ணி விட்டது எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும். அதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும்போது நம்ம அப்போ வந்து ரொம்ப நினச்சி நமக்குள்ளே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் காலேஜஸ் சூஸ் பண்ணுறவங்க லேடிஸாக இருக்கட்டும், ஏன்னா ஸ்கூல் வரைக்குமே நிறைய நம்ம லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே காலேஜில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜில் படித்து ஒரு வேலை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எய்டடோ செல்ஃப் ஃபினான்ஷோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி போராடி நீங்கள் அதை படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசிஏ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கைடன்ஸ் மூலமாக நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் போனால் பிசிஏ போங்க, இன்ஜினியரிங்கில் வந்து பிஎஸ்சி ஐடி ஒரு சிடி எடுத்துக்காங்கன்னு சொல்லி என்னோடய கசின் அண்ணா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் யூஸில் இருந்தாங்க. ஸோ எனக்கு நான் கால் பண்ணி அந்த அண்ணாக்கிட்ட பேசி ஒரு மியூச்சுவல் ரிலேட்டிவ் மூலமாக பேசி அந்த கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே நான் ஆர்ட்ஸில் ஃபைனல் முடிச்சு வரும்போது நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி பேசுனதுக்கும் அந்த ப்ளேஸ் ஆனதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்டு குட் கர்மா. அதிலே பேட் கர்மாவும் நிறையா இருக்கும் ஃப்யூச்சரில் போக போக. ஸோ பேட் கர்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ ஓடிட்டுருக்கு போங்க. ஸோ சார் இப்படி தாங்க வீடியோ எடுக்கும்போது யாராவது குறுக்க வந்துடுவாங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம நாளைக்கு வேறு வீடியோ போடலாம். யாரெல்லாம் இது ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் எபிசோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.